பல வருடமாக சம்பாதிச்ச பணம் நடு ரோட்டில் விட்டுட்டாங்க. பணத்தை எடுத்த பணத்தை வச்சு போதைப் பொருள் பாவனை பண்ணி தேவையில்லாத வழிமுறைகளில் செலவு பண்ணி பணத்தை எல்லாமே அழிச்சிட்டாங்க. வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களின் குமுறல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அனைவருக்குமே ஈத் முபாரக். கல் ஆம் பின்தும் ஹைர். உங்கள் அனைவருடைய வாழ்விலும் செஞ்சலிப்பான நல்ல நிம்மதியான சுபிச்சமான சூழல் உருவாகட்டும் அப்படின்னு பிரார்த்தித்தவனாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவது தகவல், யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறோம் கோயத்தில். அந்த வரிசையில் கோய்த்த கமால் சகோதரர் ஆரம்பத்தில் டிக்டாக்ல மீட் ஆகினார். நான் டிக்டாக்லேருந்து வெளியாகினது 2022. அதிலேருந்து யூடியூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவரும் யூடியூபராகி எனக்கு முன்னாடி ஆகிட்டார். ஆனால் அவர் அந்த சப்ஸ்கிரைபர் லிமிட்டோட ஒரு 5000 பேரோடு அப்படியே இருந்தார். கமால் ஐயா யூடியூப் பக்கம் வாங்க. டிக்டாக்ல சில வீடியோக்கள் நம்மளுக்கு அப்லோட் பண்ண முடியலை, சில இன்சிடெண்ட்டுகளை பதிவு செய்ய முடியலை, நீங்கள் யூடியூப் பக்கம் வாங்க, நான் சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லி யூடியூப் பக்கம் எடுத்து அவரை தொடர்ந்து கைட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு மொத்த நடவடிக்கைகளையும் மொத்த வழிமுறைகளையும் காட்டி கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ்னு இன்றைக்கி என்னையும் தாண்டி 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் அவருக்கு இருக்கிறது ஒரு 250 பேர் தான். ரொம்ப சந்தோஷம். யூடியூப் வரலாற்றில் குவைத்தில் நம்மளுடைய யூடியூபர்ஸ் லைனில் இலங்கையர் 1,00,000 சப்ஸ்கிரைபர் எட்ட போகிறாரு. அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் தாருங்க. நினச்சிருந்தா நான் இதெல்லாம் தாண்டி போயிருக்கணும், 1,00,000 தாண்டி போயிருக்கணும். நம்மள்ட்ட 3 சேனல் இருக்குது. சர்ஃபான் BA vlog, சர்ஃபான் vlog BA2, சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ. இந்த 3 சேனல் இருக்கிறதால 3 சேனல்லையும் இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு மாதிரி நிறைஞ்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா 78,486 பேர், 78,486 பேர். அதே மாதிரி ரெண்டாவது சேனலில் பார்த்தீங்கன்னா 29,549 பேர். அதே மாதிரி மூன்றாவது சேனலில் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூன்ற சேனலில் 18,165 பேர். அதாவது 3 சேனலையும் ஒன்று கூட்டி பார்த்தா 1,00,000 தாண்டி போயிட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷம். உண்மைக்குமே உங்களுடைய ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்குமே ரொம்ப நன்றி. என்னால் முடிந்த என்னுடைய ஆதரவையும் என்னுடைய முயற்சிகளையும் வெளிநாடு வாழ் சொந்தங்களாக உங்களுக்கு தொடர்ந்துமே நாங்கள் முன்னெடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுடைய இலங்கை தூதரகமும் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இலங்கை தூதரகம் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு விதமான கேள்விகள் கேட்பீங்க. பாஸ்போர்ட் செய்கிறது எப்படி, லைசன்ஸை புதுப்பிக்கிறது எப்படி, பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது எப்படி, டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் கேட்பீங்க இல்லையா? அப்படி அந்த மாதிரி சூழலில் தூதரகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரும் கால் பண்ணி ஒவ்வொருவரும் கேட்கணும் இல்லையா, எங்கள்கிட்ட கேட்கணும். அப்படி இல்லாமல் டைரெக்டாகவே நீங்கள் தூதரகம் போடுற வீடியோ பார்க்குறதனூடாக அப்போ உங்களுக்கும் தெரிந்து கொள்ள முடியும் என்னென்ன செய்கிறாங்க, எது இதில் வந்து என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்றது. 302 சப்ஸ்கிரைபர்ஸ்கள் சேர்ந்துருக்குறாங்க இப்போதைக்கு வரைக்கும். எம்பசி ஆஃப் ஸ்ரீலங்கா குவைத், அதுதான் நம்மளுடைய பேர் அடிச்சிருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கை போடுறேன், மறக்காமல் அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிங்களத்தில் வீடியோ போட்டுக்கிறாங்க. நான் அதிலேயே அந்த வீடியோவிலேயே நான் வந்து என்னுடைய கமாண்டை விட்டுருக்கிறேன். முக்கியமாக சிங்கள மொழி மட்டுமல்லாமல் தமிழ் மொழியிலையும், நிச்சயமாக தமிழ் மொழியிலையும் நீங்கள் வந்து பதிவுகளை இடணும் அப்படின்னு. ஏன்னா தமிழ் மொழியில் பதிவுகளை விட்டுறதால 2 பக்கமும் பேலன்ஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த நிறைய பேர் அவங்களும் போட்டிருக்கிறாங்க தமிழில் போடுங்க அப்படின்னு, ஆல்ரெடி போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் கமெண்டில். அதே மாதிரி கட்டாயம் தமிழ்லையும் போட்டால் தான் எங்களுடைய தொழிலாளர்களுடைய நான் தான் போட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். Our heartful congratulations on your effort and we request you post this post Tamil as well, just you are knowing post the same post please re-upload Tamil. and அப்போ கட்டாயமாக தமிழ்லையும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட கோலில் கேட்குறத விட அப்போ அவங்க சொல்லும்போது தெளிவாக அதை டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு இன்னும்
சிறப்பாக இருக்கும் அப்படின்றதால. அதே மாதிரி தான் வெளிநாடு வாழ் சொந்தங்கள் தாய்மார்கள் இன்னைக்கு வரைக்கும் சில வீடுகளில் பணம் அனுப்பி அந்த ஓடா தேஞ்சு போனதுதான் மிச்சம். யாருமே அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கொள்றதில்ல. நாங்கள் அனுப்புகிற பணத்தை வந்து பிள்ளைங்க போதைப் பொருள் பாவிச்சிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, சீரழிச்சிட்டாங்க, இல்லாமலே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சகோதரர் அவருடைய தாய், அதுவும் அவருக்கு செலவுக்கெல்லாம் அனுப்புறது அப்படின்னு இல்லை, வீட்டுக்கு பொறுப்பெல்லாம் வந்து அம்மா தான் பார்த்துக்கொள்கிறாங்க, அப்பாவும் பார்த்துக்கொள்கிறாங்க. மகனுக்கு வந்து செலவுக்கு, அதாவது அவருடைய கை செலவுக்கு பாக்கெட் மணி, அப்படிதானே, ஐ மீன் பாக்கெட் மணி வந்து அம்மா அனுப்புகிறாங்க. மாதத்துக்கு ஒரு 5000 10,000 இந்த மாதிரி மகனுடைய செலவுக்கு பணம் அனுப்புகிறாங்க. இந்த பணத்தை நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் நிறைய அவங்களுடைய அந்த காட்சிகளை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கொள்கிறேன் ஃபோட்டோஸை. அந்த பணத்தை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதலாவது ஒரு பைக் வாங்குறாரு. ஒரு பைக் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு, அந்த பைக்கை வந்து மோடிஃபை பண்ணுறாரு. ஒரு 50,000க்கு உதாரணத்துக்கு பைக்கை வாங்கின அந்த மகன் என்ன பண்ணுறாரு, மோடிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெக்கரேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி அதை வந்து நல்ல ஒரு மாடலிங்கான பைக்கை மாற்றிட்டாரு. கொஞ்சம் லைட்டாக பழசாக இருந்த பைக்கை ரொம்ப அழகாக புதுசாக வேறு டிசைனில் மாற்றிட்டாரு. மாற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக் 50,000க்கு வாங்கின பைக் டபுள் மடங்கள், அதாவது 50,000க்கு வாங்கின பைக் வந்து 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. விற்றதுக்கு அப்புறமா மறுபடியும் சின்ன கார், அந்த பழைய மாடல்களில் இருக்கக்கூடிய வண்டிகளை எடுத்துகிட்டு வந்து டெக்கரேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி புதுசாக்கி விற்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அவரும் ஒரு வெஹிக்கல் சேலராக நல்ல கிரேட்டில் அம்மா கொடுத்த 5,000 10,000 வச்சு இன்றைக்கி 5 லட்சம் 10 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துலேருந்து கோடிக்கணக்கில் ரொட்டைன் பண்ணுற மாதிரி, டேர்ன் ஓவர் ஆகிற மாதிரி இந்த பிஸ்னஸை எடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கிறாரு. உண்மையில் இந்த மாதிரி குழந்தைகளை நாம் சமூக ஊடகங்களில் பாராட்டி ஆகணும். ஏன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி குழந்தை செல்வங்கள் இன்னும் அனைத்து தாய் தந்தையர்களுக்கும் உருவாகணும், வளரணும், இருக்கிறவங்க இன்னும் இதை மாதிரி டெவலப் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய நாட்டில், இலங்கை நாட்டில் எது செய்ய முடியாது அப்படின்றதுக்கு உதாரணம் சிலர் இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது கூட உதாரணம் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு வெறும் 5,000 10,000 வச்சு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய தொழிலை இன்னைக்கும் செய்ய முடியும், தன்னுடைய முயற்சி இருந்தால் இன்னைக்கும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம். அதே மாதிரி இந்த தாய்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இதை முக்கியமாக அவங்க வந்து சும்மா பர்சனலாக பாருங்கள் தம்பி, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க என் பசங்க அப்படின்னு வந்து அவங்க பர்சனலாக இதை சொன்னாங்க. அப்போ நான் தான் கேட்டேன், இல்லைக்கா இதை வந்து கட்டாயம் நாம் அப்டேட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் குழந்தைகள் அவங்களுடைய செல்ஃப் டெக்னாலஜியை வந்து வளர்த்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாய் தகப்பனுங்கள் நிறைய பேர் வந்து மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்படியெல்லாம் பண்ணலையே, இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு. இந்த மாதிரியும் பிள்ளைங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருப்போம், ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, அம்மாவுடைய காசை எடுத்து அநியாயம் பண்ணிட்டாங்க, எல்லா காசையும் வந்து சீரழிச்சிட்டாங்க, உழைச்ச எல்லாமே 1 ரூபா கூட இல்லாமல் அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி தகவல்களையும் சமூக ஊடகங்களில் உங்களுடன் பகிர்ந்து உங்களுக்கும் இந்த மாதிரியான விடயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். இன்ஷா அல்லாஹ் அதனால தான் இந்த பதிவை கொண்டு வந்தேன். அதே மாதிரி அந்த சகோதரி அவங்க பேசின ஆடியோ கிளிப் இருக்குது சிங்களத்தில். சிங்கள மொழி தெரிஞ்சவங்க கேட்கலாம், தெரியாதவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சிங்கள மொழியில் வரும்போது அந்த பதிவையும் நான் சொல்லியே போடுறேன். ஏன்னா சிலர் வந்து கேட்குறாங்க, அது எங்களுக்கு சிங்கள மொழி தெரியும் தானே, நீங்கள் அதை ஏன் போடுறீங்கல்ல அப்படின்னு. அதனால் நான் அதை கடைசியில் தான் அட்டாச் பண்ணுறேன். எனிவே ரொம்ப கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகள் அதே மாதிரி பணம் அனுப்பும் போதும் முடிந்த வரைக்கும் உங்களுக்குன்னு கொஞ்சமாவது சேர்த்து வைக்க பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய வாழ்விலும் நல்ல எழுச்சியும் சுபீட்சமும் அமைதியான நிலைமையும் உண்டாகட்டும். எல்லாருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் பரக்கத்தை ஏற்படுத்தி தரட்டும். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம்.
ආයිබෝන් මල්ලි වැඩද කොහොමද මේ මල්ලිගේ නිවුස් ඉතින් මං උදේ හවස බලනවා දැන් අවුරුදු ගානකින් නම් උදේ හවස බලනවා මේ දවස්වල ඉතින් වැඩත් වැඩි හින්දා කමෙන්ට් එකක් දාන්නවත් මේ මොකුත් බැරුණා ඒ වුණාට බ්ලූටූත් එක ගහගෙන අනිවාර්යෙන් නිවුස් එක අහනවා උදේ වැඩ පටන් ගන්න නිවුස් එක අහගෙන හවස එකත් ඊට අමතරව දාන එකත් අහනවා හවස රෑ නිදා ගන්න ගියත් එකට දෙකට හරි නිවුස් එක අහනවා බ්ලූටූත් එක ගහගෙන ඉතින් මල්ලි මේ මට වොයිස් එකක් දාන්න හිතුණාට මේ ඔයා රටේ ඉන්න අම්මලගේ තාත්තලගේ දරුවෝ ගැන ඒ අම්මලා තාත්තලා ළඟ නැති නිසා දරුවෝ නමක ගිහිල්ලා තියෙන ආකාරය කියනකොට මට මගේ දරුවෝ දෙන්න මතක් වුණා හිතේ මාත් මේ පොඩි පුතාලා දෙන්නම ඉස්කෝලේ යද්දි දාලා ආවේ පොඩි පුතා ඒතකොට 6 පන්තියේ ෆෝන් එකත් අතට දීලා ආව මට කතා කරන්න ඕනේ හින්දා මම බයේ හිටියා ඉතින් ෆෝන් අතට දුන්නාම ළමයි විවිධාකාර විදිහටනේ මේ බලන්නේ ඒකින්ද දෙයියනේ කියලා දෙයියන්ගේ ආශිර්වාදයෙන් මගේ දරුවෝ දෙන්න ඉතින් අද සමාජයේ හොඳට ඉන්නවා මේ දෙන්නම කවුරුවක්වත් නරකක් කියන්නේ සමාජෙ හිත් දිනාගෙන හොඳට ඉන්නවා මේ දෙවනියා ගැන මල්ලි විශේෂයෙන් කියන්න ඕනේ මේ 6 පන්තියට බාර දීලා ආවේ එතකොට මං අම්මට එහෙම සල්ලි වල රුපියල් 10ක් හමාරක් ඉතින් ළමයාට දෙන්න කියනවා මේ කැමති දෙයක් කන්න අයිස්ක්‍රීම් චොක්ලට් බිස්කට් මොනාරි කැමති දෙයක් කන්න ළමයා මේ එක එකතු කරගෙන ඉඳලා මේ එතකොට යාගේ තව බයිසිකලයක් තුනේ එකක් දීලා මේ ඉස්සෙල්ලාම 10කට බයිසිකලයක් ගෙනාවා ගෙනහලා ඒක 20000ට විකුණා හොඳේ දැන් අවුරුදු 6ක් 7ක් විතර වෙන්න එනවා මං හිතන්නේ ඊට පස්සේ ඒ බයිසිකලේ විකුණලා ඊට පස්සේ ඒ සල්ලි වලට තව එකක් ගත්තා. එහෙම බයිසිකල් එක දෙක ගෙනහලා මේ වෙනකන් ඒක දැන් වැඩි දියුණු කරගෙන තියෙනවා. ඕ ලෙවලුත් මේ හොඳට පාස් වුණා. දැන් ඕ ලෙවල් විභාගෙ ලියද්දි ඉස්කෝලේ මේ මට කිව්වා මේ දවස්වල මේ බිස්නස් එක චුට්ට අඩු කරන්න කියන්න මේ කරලා විභාගයට ලෑස්ති වෙන්න කියන්න කියලා. ඉතින් දෙයියනේ කියලා 9-7ක් අරන් හොඳට විභාගෙත් ඕ ලෙවල් කරගත්තා. දැන් ඒ ලෙවල් ලියලා ඉන්නේ ඒ ලෙවල් රිසල්ට් එක ලබන මාසේ එනවා. මේ මල්ලිට මං කියන්න තියෙන්නේ ඉතින් මං වියදමට යව සල්ලි එකතු කරලා මේ ළමයා මේ බිස්නස් එක කරගෙන වැඩි දියුණු කරගෙන ගිහිල්ලා දැන් ඉතින් මේ ටීවිල් ගෙනාවා කාර් ගෙනාවා එකම සල්ලිය රෝල් කර මල්ලි මේ මං ඉතින් ආඩම්බර වෙනවා ඒක තමයි මං කියන්න ගත්තේ කෙටියෙන් මම ඔය තියෙන මේ ෆොටෝ ටිකක් අරගෙන දාන්නම් එයා ගෙදරින් නම් මේ Facebook එකේ බලලා මේ වහන බලලා මේ එයාගේ අයියත් එක්ක හරි මාමත් එක්ක හරි ගිහිල්ලා ගේනවා දැන් නම් ඉතින් ටිකක් ලොකු හින්දා යාළුවොත් එක්ක එහෙම යනවා ගිහිල්ලා ගෙනහලා ගෙදරින් නම් ඒක හැමදේම අඩුපාඩු නැතුව හදලා කරලා මේ net එකට දාලා ආයෙ විකුණනවා මොකද්ද මේ ඉතින් ආඩම්බරයි දරුවෝ දෙන්න ගැනම පොඩි පුතා ඔය මේ දැන් මේ දවස්වල මං මල්ලිට දාන්නම්කෝ බයිසිකල් මං හිතන්නේ 40 ගාණක් වගේ මං හිතන්නේ දීලා තියෙනවා. මං පේජ් වලින් ටිකක් අරගෙන දාන්නම්කෝ මට ඔක්කොම හොයාගන්න විදිහක් නැහැ. වැඩ කරන අතරනේ මම ඒ ෆොටෝ ටිකක් මල්ලිට දාන්නම් මේ ඒ පේජ් වලින් අරගෙන මේ මං ඉතින් ගොඩාක් මට ආඩම්බරයි හිතෙනවා මේ අනිත් දරුවෝ ගැන අහනකොට අපේ ළමයි දෙන්න ගැන. ඒක එකක් මල්ලි විශේෂයෙන් කියන්න ඕනේ මේ කරන බිස්නස් එක අවංකව කරනවා කියන්නේ මමත් දැන් ගියහම අහගෙන ඉන්නෝනේ දෙන්න බයිසිකලයක හීරීමක් වුණා ඒ හැමදේම කියලා හැමදේම ඒ එන්න ඉස්සෙල්ලා ඒ මනුස්සයට දැනුම් දීලා කියන්නේ මේ පොඩි ගාණක් තියාගෙන දෙනවා යා කියනවා අම්මයා අද ගෙනාපු එක හෙට දෙනකොට පොඩි ගාණක් නම් ඇති කියලා ඒ වගේ අවංකවම බිස්නස් එක කරන්නේ මේ ඒක එකක් මල්ලි අද වෙනකම් මගෙන් සල්ලි ඉල්ලලා නැහැ කියන්නකෝ දැන් මම 2016 ආපු ගම පොතක් පෑනක් ගන්නවත් කිසිම දෙයක් ගන්නවත් සල්ලි ඉල්ලන්නේ නැහැ දෙන්න කෙනෙක්ව ඉල්ලලා නැහැ මං ඉතින් දෙනවා ඒ වුණාට අද වෙනකම් ඉල්ලන්නේ නැහැ අරක නැහැ මේක නැහැ කියලා ඒකත් මට ගොඩක් ලොකු හයියක් ඉතින් ළමයි දෙන්න ගැන ආඩම්බර වෙනවා දැන් ඉතින් මගේ එක බලාපොරොත්තු යාගේ ව්‍යාපාරය වැඩි දියුණු කරගන්න මං දැන් උදව්වක් කරනවා ඉතින් දරුවට ඉස්කෝලේ ගිහින් ඉවරයිනේ ඉතින් ඒක නිසා මම ඒක මල්ලිට දැම්මේ කෙටියෙන් ඉතින්